குழந்தை வளர்ப்புல பொறுப்பு ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு தான் அதிகம். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறோம், இதை நீங்க சொன்னாலே தப்பு, கோச்சு போன்னு எல்லாம் சத்தம் போடலாம். என்னை படுத்தது கூப்பிட மாட்டேங்கல, அவ்வளவுதானே. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ போனா போறது, நீங்க யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் மகாபாரதம் மாற போறது இல்லை. அது சொன்னதுதான். இப்போ ஒரு குழந்தைன்னு இருந்தா இது எந்த பெண்ணும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். குழந்தை பெற்றிருக்கிறது, வயத்துல சுமந்தது அவோ, பால் கொடுக்கறது அவோ. அப்ப அவரை காட்டிலும் கண்டிப்பா இவளுக்கு தான் பொறுப்பு அதிகம், இதுல சந்தேகமே இல்லை. இன்னொன்னு மகாலட்சுமி இடத்திலே சொல்றது வழக்கம். பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறாரா, லக்ஷ்மி ரட்சிக்கிறாரன்னா பெருமாள் கைவிட சேவும் மகாலட்சுமி தாயார் கைவிடவே மாட்டான். ஏன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அந்த புருஷனை விட இந்த பெண்ணுக்கா குழந்தையை ரட்சிக்கிறதுல பொறுப்பு அதிகம். அது லக்ஷ்மியின் இடத்துல இருந்து அப்படிதான். அப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன குறைப்பு? அது அந்த பெண்ணு சந்தோஷப்பட வேண்டியதானே. இதுல ஒண்ணும் கோபப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. அவளுக்கு அந்த பெருமையை பகவான் கொடுத்து வச்சிருக்காரு, நீ தான் பார்த்துன்னு. அதோட கூட இன்னொரு பெருமை கொடுத்திருக்காரு, வீட்டுல இருக்கிற எண்ணெயும் நீ தான் பார்த்துக்கணும். அந்த பெருமாளுக்கு இருக்காரு. அது குட்டி கண்ணனோ, தவழ்ந்த கண்ணனோ, வெண்ண கண்ணனோ, ராமனோ, வராகனோ, லட்சுமி நரசிம்மனோ, அழகிய சிங்கரோ வீட்டுல இருக்காரு. அந்த இருக்கிறவரை பார்க்கிற பொறுப்பு இவர் போயிட்டே இருக்கார். வீட்டுல இருக்கிறான், இங்க போறார், அங்க போறார், வேலைக்கு போறார், திடீர்னு காத்தால ஒரு நாள் போறார், நண்பர்கள்லாம் கிளம்பி போறார், ஒத்தையும் பார்க்கல. ஆனா அந்த பெண்ணு பார்க்கறாள். அதுக்கு பூ தொடுத்து அவருக்கு சமர்ப்பிச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி பால், சோறு, பருப்பு ஏதோ குழந்தைக்கு போடுறாப்புல. அவர் ஒன்றும் பெருசாலாம் பெருமாள் கேட்கவே மாட்டார். என்னை மறந்துடாதே மட்டும் எதிர்பார்ப்பார். இவ்வளவுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நீ எல்லாத்தையும் நித்தியம் சக்கர பொங்கல் பண்ணிட்டு கொடு, நித்தியம் வடை கொடு, நித்தியம் திருக்கணவர் பாயசம் கொடு, அவர் கேட்கவே இல்லை. என்னை நித்தியம் மறக்காம இருக்கியா? ஒரு 2 திராட்சை, 2 கல்கண்டு, ஏதோ ஒரு வாழைப்பழம், ஏதோ ஒரு மாம்பழம், என்கிட்ட இன்னைக்கு ஒண்ணும் இல்லை கண்ணா, நானே பண்ணல, எனக்கு என்னமோ ஒண்ணும் முடியல, ஒரே வலியா இருக்கு, ஜுரமா இருக்கு, எழுந்திரு கூட முடியல, உனக்கு நீ பண்ணி போட முடியலையே, கஷ்டமா தான் இருக்கு, முடியல, நான் அந்த 2 வாழைப்பழத்தை வச்சு அப்படின்னா அந்த ஜுரத்தையும் போக்கி தழுகியும் பண்ண வச்சிருவார் பெருமாள், சந்தேகமே பட வேண்டாம். ஆனா அப்படி இல்லாமல் ஓஹோன்னு ஜுரம் 4 நாள் ஆச்சு நான் ஒண்ணும் பண்ணிக்கலன்னு பெருமாளுக்கு பட்டினி போடுறதை பத்தியே பேசாமல் தான் 4 நாளா ஒழுங்கா சாப்பிடலையாம். இதை பேசிட்டு தான் அந்த குடும்பம் எங்கேயாரும் ஒழுங்கா இருக்க போறதா? யாரால நடந்திருக்கோ அவரை தான் முதல்ல பார்க்க வேண்டும். இது தர்மத்தினுடைய அடிப்படை. அப்ப அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தர்மம், சின்ன சின்ன தர்மம், ஜீவராசிகளுக்கு துன்பம் கொடுக்க கூடாது, அஹிம்சை பண்ணவே கூடாது, சின்ன தானத்தை பண்ணிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குளம், குட்டை, ஏரி, கிணறு எங்கெங்க இருக்கோ அதை நல்லா பாதுகாக்கணும். இது தர்மத்துல ரொம்ப முக்கியம். இது இஷ்டாபூர்த்தம்னு சொல்லுவா. மிகச்சிறந்த தர்மம் குளம் வெட்டுறது, குட்டை வெட்டுறது, ஏரி தேக்கிறது, கிணறு வெட்டுறது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? எங்கெங்க கிணறு இருக்கோ மூடின்னு இருக்கோம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியம். இது இப்ப தெரியாது என்னுடைய கட்டம். நிலத்தடி நீர் வேகமா சுருங்கிட்டு போகுது. அப்பெல்லாம் 10 அடியில ஜலம் வந்திருந்த நாள், இந்த ஊர்ல கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது எப்படின்னு. நீங்க எல்லாம் 30 வருஷம் முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க. அப்ப வெறும் காடா இருந்திருக்கும், ஒண்ணுமே இருந்திருக்காது. அப்ப வந்தவாளை கேட்டு பாருங்க, ஆரம்பிச்சுவா. 1947 நான் இங்க வரச்சே எப்படி இருக்கு தெரிஞ்சுமான்னா, சுவாமி போறோம் 47 வருஷம் ஆயிடுத்து, நீர் திருப்பி தான் இப்ப ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. மொண்டு எடுக்கலாம் தெரியுமோ? அப்பதான் வீடு கட்டுறதுக்காக கடப்பாறையை வச்சோம், வச்ச இடத்துல ஜலம், அது அப்படியே மொண்டாளியை போட்டு மொண்டு எடுக்கலாம். இன்னைக்கு கீழே குதிச்சா கூட எடுக்க முடியாது, அவ்வளவு கீழே இருக்கு. கீழே போறது இப்ப எத்தனை அடி நிலத்தடி நீர்? 200 அடிங்கிறான். எங்கேயோ போனா 350 அடிங்கிறான், இன்னொரு இடத்துல போனா 650 அடிங்கிறான். அங்கங்க கீழே போயிட்டு இருக்குன்னா அப்ப குளத்தோட அருமை இப்ப தெரியாது, கிணற்றோட அருமை இப்ப தெரியாது. கீழே போய் இன்னொன்னு சொல்றல, 3வது உலக போர் தண்ணீருக்காகத்தான் வர போறதுங்கிறா. ஏன் அந்த போரை தெரியுமா சொல்ற? உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான தண்ணீர் சேமிப்பு இடம் ஹிமாச்சலம் தான். ஒரு பக்கம் அமெரிக்க தேசத்து பக்கம் இருக்கான், இன்னொரு பக்கம் ஹிமாச்சலத்துலதான் நிறைய பனிப்பாறை. அப்ப அதுக்காக சுத்தி இருக்கிற தேசங்கள் எல்லாம் நம்மளோட போட்டி போறப்பறா. ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலங்கள்லாம் இருக்கு. அதுக்காகத்தான் சொல்றேன், ராமராஜ்யத்தை ஞாபகம் வச்சுட்டு தர்ம சிந்தனையோட இருக்கணும். தர்மத்தோட இருந்தா தான் நம்ம ஹிமாச்சலத்திலேருந்து குமரி வரைக்கும் ரட்சிக்கிறதுக்கு முடியும். ஏன்னா இந்த நாடு மத்ததுனால காப்பாற்றப்பட்ட நாடு இல்ல, தர்மத்தினாலேயே தடைச்சிருக்கிற நாடு. நம்ம தர்மத்தை விட்டுட்டு சட்டுன்னு காப்பாற்ற முடியாது. தர்மத்தை தனி மனுஷன் தர்மம் பண்ணணும். என்னால முடிஞ்ச சின்ன சின்ன தர்மத்தை பண்ணிட்டா ஹிமாச்சலம் நன்னா இருக்கும், குமரியும் நன்னா இருக்கும், மேற்கு கடலும் நன்னா இருக்கும், கிழக்கு கடலும் நன்னா இருக்கும். அதனால அதுக்கு குறைவைக்காத நடந்துக்கணும். சின்ன தர்மங்களை எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. பொய் சொல்லாத இருக்கிறது தர்மம், திருடாத இருக்கிறது தர்மம், தானம் கொடுக்கறது தர்மம், ஹிம்சிக்காத இருக்கிறது தர்மம், தண்ணீர் நிலைகளை பாதுகாக்கிறது தர்மம், மரத்தை வெட்டாத இருக்கிறது தர்மம். அது எங்க வெட்டிண்டே இருக்கும். இப்போ
மரத்தை வெட்டுறது கூடாது. பக்கத்துல பூச்சி போறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி ஒரு பூச்சி போனா இந்த பூச்சி இப்படி தட்டிடும், செய்யவே கூடாது, அது அதர்மம். அது என்ன ஒண்ணுமே பண்ணவே இல்லையோ, என்னை ஏதானு பண்ணித்துன்னா தான் நான் அதை ஏதானு பண்ணணும். அப்ப பெரியவர்கள் என்ன தெரியுமா செய்வா, இப்படி பூச்சி இருந்தா மெதுவா அப்படி தூக்கி போட்டுருவா. போடுங்க, அதுக்குன்னு மேல எடுத்து விட்டு கடிக்க விட்டுக்கணும்னா ஒத்துணும் தேவையில்லை. இப்போ ஆனா அதுக்குன்னு அது நம்மள ஒண்ணும் பண்ணலன்னா நாம அதை ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்படியே தெருல நாய் போயிட்டே இருக்கும், இவன் வேணும்னு கீழே இருக்கிற கல்லை எடுத்து அப்படின்னு தூக்குறது, அது பயந்து ஒவ்வொரு கத்தையும் ஓடும், அதை பார்த்து சிரிக்கிறது. இது என்ன நியாயம்? இப்போ இதை போல இவனை விட வலிமையா இருக்கிறவத்தம் ஓங்கி இவனும்னு இவன் பயந்து ஓட பார்த்து அப்ப தெரியும் கதை. இப்போ அப்ப பண்ணக்கூடாது இல்லையோ. ஒருத்தரை நாம சிரமம் கொடுக்கணும்னா நம்மள அதே போல இன்னொருத்தர் கட்டம் கொடுப்பாளே, அதை தெரிஞ்சுன்னு நடந்துக்கணும். மரத்தை முடிக்கிற அளவுக்கு வளர்க்கணும். மரத்தை வெட்டுறதே கூடாது. எங்கேயா இருந்தாலும் ஜீவராசிகளுக்கு துன்பம் கொடுக்க கூடாது. நீங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல தோட்டம் வச்சுக்கிறேங்கிறதுக்காக அதை பெரிய பெரிய கத்திரி வச்சுட்டு அழகா அப்படிமோ நம்ம தலைமையில வெட்டிக்கிற மாதிரி அதை வெட்ட வச்சிருக்கா. இது கொஞ்சம் வேணுமான்னு யோசிச்சு பார்க்கணும். அது மாட்டுக்கு முளைச்சிட்டு போறது. இப்போ அதை வெட்டி வெட்டி என்ன சாதிக்க போறோம்? அதை வெட்டுறதே ஒரு தப்பு. ஏன்னா அதுக்கு ஓர் உயிர் இருக்கு. எப்ப அதுல ஓர் உயிர் இருக்கோ வளர்ந்துட்டு போறது. இதை பார்த்து அழகா இருக்காதுன்னா நானே அழகா இல்லை, இதுக்கு மேல இப்ப அது அழகா இருந்தா என்ன பண்ண போற சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய தொழில். இப்போ வாசப்பக்க தோட்டம் வச்சு அது அழகா அப்படி புல்லு தரப்படப்படான்னு இருக்கு. இதெல்லாம் மேல நாட்டு கலாச்சாரம். இதை பார்த்து பணத்தை செலவழிச்சு நம்மளும் அப்படியே புல் தோட்டம் பளபளான்னு இருக்கணும்னா இருக்கவே வேண்டாம். இருக்கணுமா, நேரம் எங்கெங்கயோ இயற்கை ஸ்தலங்கள்லாம் இருக்கு, நல்லா வளர்ந்துடும். இயற்கையை விட்டா இருக்கிற அழகு செயற்கையா விட்டா வரவே வராது. நம்ம என்ன செயற்கையில் அழகூட்ட பார்த்தாலும் இயற்கைக்குத்தான் தனி அழகு. சட்டுன்னு ஒரு வரணும். இன்னும் வேண்டாம், இப்ப புகைப்படம்லாம் எடுக்கிறாள், நீங்க என்னதான் எடுத்து பாருங்க, அப்படியே இங்க என்ன வரணத்துல நாம உட்காந்துருக்கோமோ அது அதுல வரவே வராது. தலைகீடுனாலும் வராது. நமக்கு கண்ணு சுமாரா தெரியறதோ இல்லையோ, இப்படி பார்த்தா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்துல பார்த்தா இருக்குமா? இதை என்னைக்கான நம்மளால செயற்கையா மாத்திர முடியுமா? முடியாது இல்லையோ. அப்புறம் என்ன சொல்லுங்க? இப்போ நான் இப்ப எனக்கு திருவேங்கடமுடைய சீனிவாச பெருமாளை சேவிக்கணும், உடனே போறதுக்கு முடியல, ஒரு படத்தை கொடுக்குறேன் வச்சு நீங்க சேவிச்சு விடான்னா இந்த பட கலாச்சாரம்லாம் தெரியாது சுவாமி. வேணும்னா சீட்டை வாங்கணும், போய் 24 மணி நேரம் நிற்கணும், கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போடணும். அவ 6 நிமிஷம்னா ஜரகண்டின்னு அமிச்சிட போறா, அந்த வேகத்துல போகணும், அப்படியே சேவிக்கணும், வந்துட்டே இருக்கணும். இவ்வளவுதான் தெரியுமே தவிர வேண்டாம் நம்ம வீட்டுல உட்காந்து ரொம்ப நல்லா ஒலி காட்சி பார்த்து திருப்திப்பட்டு போனா இதெல்லாம் பண்ண முடியாது. அது சனாதன தர்மத்துல இடமே கொடுக்கப்படலை. நம்ம இதை போல செயற்கையா வாழ்ந்து பழக்கமே படலை. இயற்கையோட தான் வாழ்ந்திருக்கோம், நேரம் உட்காந்து தான் வாழ்ந்திருக்கோம். இப்போ நீங்க வெள்ளம் அங்க நின்றுட்டு இருக்காடு என்ன தெரியுமா சொல்லியிருப்பா, அவள்கிட்ட ரொம்ப நாழியா நின்றுருக்கீங்களே, அங்க வெளியில நாற்காலி போட்டிருக்கோம், கொஞ்ச உட்காந்து போன்னுவா. ஆனா அவ ஏன் தெரியுமா, நீங்கள்லாம் ஜம்முன்னு உட்காந்துருக்கு, அவளும் ரொம்ப நாழி அங்க நின்றுட்டே இருக்காப்போ. அவ ஏன் நின்றுட்டு இருக்கா, நான் வெளியில உட்காந்துடலாம், அங்க இருக்கிறவளுக்கு நாற்காலி போட்டுருவா, உட்காரலாம், காது கேட்கும். ஆனா அது மண்டபத்துல உட்காந்து நேரம் பார்த்து கேட்கறாப்புல இல்லை சார். உடனே சொல்லிட்டு வளர்ந்து ஏன் அது திரைய கூட வச்சிருப்பா, அவ ஏதாவது ஒரு தொலைக்காட்சி திரை கூட வச்சிருப்பா. கேட்டா என்ன சொல்லுவா, அதைத்தான் நித்தியம் பார்த்துட்டு இருக்குமே, இங்கேயும் இருக்குன்னுவா. தெரியறதோ இல்லையோ. அப்ப அதே போல இருக்கிறச்சே நம்ம ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், திருக்குடந்த பெருமாள், கும்பகோண பெருமாள், திருக்கணபுர சௌரி பெருமாள் திரையில பார்த்தெல்லாம் நமக்கு வாழ்க்கையே தெரியாது. நேர பார்த்துதான் நம்ம எதுக்கு திரையில பார்க்கணும்? நம்ம பக்கத்துல பெருமாள் இருக்காரு, இருக்கிறச்சே நாம எதுக்கு திரையில பார்க்கணும் சொல்லுங்க? அவர் எங்கேயோ வேற தேசத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அவர் கிட்டக்க இல்லை, அதனால அவ இதை வச்சு திருப்தி பட்டுக்கலாம். நமக்கு ஒரு திவ்ய தேசமும் நம்ம பக்கத்துல இருக்கு. அவர் இந்த பூமியில பிறந்து ஓஹோன்னு வாழ்ந்திருக்கார். அப்ப நம்ம விட்டா யாரு தைரியமா இருக்க போற? நமக்கு இல்லாத பாக்கியம் வேற யாரிடத்துல உண்டு? இதைத்தான் ராமன் திரும்ப நமக்கு புரிய வச்சிருக்கார். பெண்ணுக்குன்னு பொறுப்புகள் இருக்கு, ஆணுக்குன்னு பொறுப்புகள்லாம் இருக்கு. கவாம் கோட்யுதாந்தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசா தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷ சதானி ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி. 11,000 ஆண்டுகள் ஆண்டு ராமன் தன்னுடைய சோதியான பரமபதத்துக்கு அடைய போகிறார். இதம் பவித்ரம் பாபக்னம். நல்லா சொல்றாங்க, ராமராஜ்யம் எப்படி நடந்திருக்குன்னு நான் இந்த சர்க்கத்துல சொல்லியிருக்கேன். இந்த புண்ணியமான சர்க்கத்தை யார் படிக்கிறானோ, யாரெல்லாம் கேட்கிறானோ, யாரெல்லாம் மனனம் பண்றானோ அவனுக்கு என்ன செழிப்பு ஏற்படுறதுங்கிறத வால்மீகி சொல்றார். இதம் பவித்ரம் பாபக்னம். புண்ணியமான இது, தூய்மையான இது, பாபத்தை போக்கவல்ல இது. புண்ணியம் வேதைச்ச சம்ஹிதம். வேதத்துக்கு சமமான பெருமகத்தை இந்த ஸ்லோகங்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? வேதம் எங்க இருக்கு? நம்ம இப்ப சுலபமான 6 விஷயம் பேசிட்டோமே, இது வேதத்துக்கு சமமா பலன் கொடுக்குங்கிறா.
அப்ப இது வேத சம்ஹிதம். யஹ படேத் ராமச்சரித்தம் சர்வ பாபைஹி பிரமுச்சதே. யார் ஒருத்தன் இப்படி ராமச்சரித்திரத்தை படிக்கிறானோ அவன் அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறான். யார் ராமனின் பெயரை சொல்லுகிறானோ அவன் மறுபடியும் சம்சாரத்தில் துன்பப்படுவதில்லை. இந்த அடிப்படை தர்மம் தான் சனாதன தர்மம். இதத்தான் ராமாயணத்துல ஒரு இடத்துலயும் ராமன் நாட்டை ஆளச்செல்லாம் சொல்லி வந்திருக்கார். எல்லாரும் சமமா இருக்கணும், பெரியவர்கள் சின்னவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது, அஹிம்சை கூடவே கூடாது, தானத்தை ஆந்தனி செய்யணும், தர்ம சிந்தனை உடையவளா இருக்கணும், பொய் கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, விரதம் உபவாசம் இதை விட்டே கொடுக்கூடாது. நம்ம இதை பண்ணவே மாட்டேங்கிறோம். எவ்வளவு நல்லது பண்ண தெரியுமா? அது விரதம் இருக்க வேண்டிய காலத்துல விரதம் இருந்து பட்னி இருந்துன்னா முதல் காரியம் வைத்திய செலவு மிச்சம். நல்லா ஞாபகம். நம்ம அதை பண்ணவே மாட்டேங்கிறோம். எப்பவான் 15 நாளைக்கு ஒரு தான் பட்னி இருக்கணும். ஒரு பட்சத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்கு. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. பல பேர் இப்போ ஒப்பிலி அப்பன் பெருமான் அப்படிங்கிறதுக்கு சிரவணத்தண்ணி கூட பட்னி இருப்பான். சிரவண விரதம் கேள்விப்பட்டு சனிக்கிழமை விரதம். சில பேருக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கேன்னு அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்றது இல்லை சுவாமி, பலகாரம் மாத்திப்பாங்க. பலகாரம்னா சொன்னார், பல ஆகாரம் அதுதான் நடந்திருக்கு. இப்படி வேணா வச்சுக்க, பல ஆகாரம். பலனா பழம் இல்லையோ, அப்ப வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு பட்டுக்கிறது இந்த சமயம். அது பழத்தை மட்டும் வேண்டாம், கொஞ்சம் உப்புமா, ஒண்ணு தோசை, ஒரு பாதி இட்லி, இதான் பல ஆகாரம். இப்படி இருக்கிறது. பல ஆகாரம் சாப்பிடுன்னு சொல்லல, பலகாரம் சாப்பிடுன்னா பழத்தை சாப்பிட்டுக்கோ, கஞ்சி சாப்பிட்டுக்கோ. அதுவும் முடியாத வாடுது ஒன்னும் பயப்படவே வைக்கப்படாதீங்க. உபவாசம் இருந்தா கண்ணு பஞ்சடைஞ்செல்லாம் உளுந்துடலாம் மாட்டோம். தாராளமா இந்த உடம்பு 3-4 நாள் வரைக்கும் நன்னாவே தாங்கும். கவலையே விடாதீங்க. அந்த மாதிரி சக்தியோட தான் பெருமாள் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார். அதனால பட்சத்துக்கு ஒரு நாள் பட்னி உபவாசம் இருந்தால் தேவதைகளுக்கெல்லாம் அதனால பிரீத்தி ஏற்படுறது. இப்படி ராமன் ராஜ்யத்தை ஆண்டு தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசதி. எப்படேத் ராமச்சரித்தம் சர்வ பாபைஹி பிரமுச்சதே. இந்த ராமச்சரித்திரத்தை யார் படிக்கிறானோ அவன் தர்ம சிந்தனை உள்ளவனாய் அனைத்து பாவங்களில் நின்று விடுதலை அடைகிறான் என்கிற வரைக்கும் ராமராஜ்யத்தின் ஒரு சின்ன பகுதி இன்னைக்கு பார்த்துருவோம். இப்படித்தான் ராஜ்யத்துல இன்னைக்கு இருந்திருக்கணும். இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னா ஆண் பெண்களுக்குள்ளே என்ன மாதிரி ராமன் சில விதிமுறைகள்லாம் வச்சிருந்தார், இதையும் பார்க்க போறோம். எந்த வம்பெல்லாம் எனக்கு பயப்படாதீங்க, என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன். அப்படிங்கிறது குழந்தை வளர்க்கணும்னா என்ன பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவர் பேர்லயே சில குற்றச்சாட்டுகள்லாம் தப்பா வந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லி வச்சிருக்காருங்கிறத பார்ப்போம். ஒரு வீட்டுடைய தலைவன், குடும்பம் நன்னா இருக்கணும்னா தலைவன் என்ன பண்ணணும், தலைவி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ராமன் தன் ராஜ்யத்திலே ஏற்படுத்தி வச்சிருந்தார். இதெல்லாம் என்னங்கிறத இன்னும் நாளைக்கு இன்னும் விளக்கமா சொல்றேன். ஒரு அறிவிப்பு.